Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி சித்தூர் பேருந்து நிலையம் அருகே திறந்திருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார். வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய SRK அப்பு ஏற்பாட்டில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் முக்கூர் என் சுப்பிரமணியன், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் KC வீரமணி, அதே போன்று மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ராமு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய வேலழகன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த எழுச்சி கூட்டத்திலே காட்பாடி சட்டமன்ற தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான பெண்களும் பொதுமக்களும் கூடி உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு பொறுத்தளவிற்கு 4.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு சட்ட கல்லூரி மாணவர் தங்கக்குடி விடுதி அதிமுக அரசு கட்டிக் கொடுத்தது. குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 56 ஏரிகள், பாசன கால்வாய்கள் 12.56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி கொடுக்கப்பட்டது. காட்பாடியில் ஏற்பட்டு வரக்கூடிய நெரிசலை குறிக்க காட்பாடி பிரம்மபுரத்தில் சத்துவாச்சாரி வரை பாலாற்றின் மேம்பாலம் கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. விடியா திமுக அரசு அந்த பணிகள் இன்று வரை முடிவு பெறாமல் காலம் தாழ்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது. காட்பாடி காங்கேயநல்லூர் அவதரித்த தெய்வ திருமகனார் திருவானந்த வாரியார் அவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 25 அரசு விழாவாக கொண்டாட 9/2/2021 அன்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. காட்பாடியில் இருந்தவங்க டெல் வெடிமருந்து தொழிற்சாலை 79 ஏக்கர் நிலம் சிப்காட் அமைக்க அண்ணன் அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஒப்பந்தமானது. தற்போது அந்த இடத்தில் 10 புதிய நிறுவனங்கள் கூடிய விரைவில் உற்பத்தியை தொடங்க இருக்கிறது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற பிறகு பல நிறுவனங்கள் இங்கு தொடங்கப்பட்டது. வேலை வாய்ப்பு இளைஞருக்கு ஏராளமாக கிடைக்கக்கூடிய வகையில் அது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. திமுக அரசு காட்பாடியிலே விளையாட்டு மைதானம், அதாவது 57 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பணிகள் 90% முடிக்கப்பட்ட நிலையில் பின்பு வந்த திமுக அரசு அதை ஸ்டிக்கர் ஊட்டி திறந்திருக்கிறது. பொன்னையாற்றின் நிலையிலே உள்ள தரைப்பாலம் 2020ஆம் ஆண்டு வெள்ளத்தால் சேதமடைந்த போது 45 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்படி செய்யப்பட்ட அந்த நிதி ஒதுக்கீடு மேம்பால பணிகள் கட்டி மேற்கொள்ளப்பட்ட பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அதுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஓட்டியது. காட்பாடி பிரம்மபுரத்திலிருந்து VIT பல்கலைக்கழக சத்துவாச்சேரி வழியாக பாலாற்றின் மேம்பாலம் கட்ட அதிமுக அரசு ஆணை பிறப்பித்தது. தற்போது திமுக அரசு அந்த பணிகள் இன்னும் தொடங்கப்படாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. கழிஞ்சூர், வண்டந்தாங்கல், கரசமங்கலம், அதே போன்று குப்பத்தாமோட்டூர், வள்ளிமலை, மகின் மண்டலம் போன்ற பகுதிகளில் மினி கிளினிக் அதிமுக ஆட்சியில் அம்மா மினி கிளினிக் கொண்டு வரப்பட்டது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியான மக்கள் நல திட்டமாக இருந்தாலும் கூட திமுக அரசு அதற்கு வேட்டு வைக்கும் விதமாக மூடு விழா கண்டிருக்கிறது. திமுக அரசினால் மக்கள் இங்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் உள்ளாகி இருக்கிறார்கள். ஆட்டு மணல் கொள்ளை அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் திமுக அரசு மணல் கொள்ளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் இதன் காரணமாக செல்லக்கூடிய அந்த அதிவேகமாக செல்லக்கூடிய லாரிகளால் 3 குழந்தைகள் இங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். வெளியே பயிரை மேய்வது போல இங்குள்ள காவல்துறையினரே இதற்கு உறுதுணையாக இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆந்திரா, தமிழ்நாடு இணைக்கக்கூடிய காட்பாடி ரயில்வே மேம்பாலத்தை புதியதாக அமைக்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கிறது மக்கள். காட்பாடி மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து வேலூரிலே பாகாயத்தில் இருந்து ஆந்திர மாநில எல்லையான காட்பாடி கிறிஸ்டின்பேட்டை வரை புதிய மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று வேலூர் மாநகராட்சி தேவைப்படக்கூடிய மண்டலங்கள் நவீன திருமண மண்டபங்கள் கட்ட கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். காட்பாடியில் அதிக விவசாயிகள் வசிக்கும் பகுதியாக இருக்கிறது. இங்கு புதிதாக உயர்தர வசதிகளுடைய கூடிய கால்நடை மருத்துவமனைகள் அமைக்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பெயரளவிலே கிறிஸ்டின்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய பெல் நிறுவனம் முழுமையாக செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரூராட்சி, ஊராட்சிகளில் தரம் உயர்த்த வேண்டும். விவசாயி நிறைந்த இந்த பகுதி மாம்பழக்கூழ் தொழிற்சாலை தயாரிப்பதற்காக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். காட்பாடி சர்க்கரை ஆலை 3 மாதங்கள் மட்டுமே செயல்படுகிறது. அதிமுக ஆட்சி வந்த பின் அது நவீன வசதியுடன் முழு கட்டளவில் அமைக்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அது முழுமையான அந்த கோரிக்கையை சரி செய்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் தான் பல்வேறு திட்டங்கள் இந்த காட்பாடி நகர மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பல திட்டங்கள் இன்னும் தொடங்கப்படாமலே பணிகள் இருக்கிறது. இருந்தாலும் அதிமுக அரசு செய்த சாதனைகள் தான் இன்றைக்கு இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இன்றைக்கு எழுச்சியோடு வரவேற்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆளுகிற திமுக அரசுடைய பல்வேறு மக்கள் விரோத நடவடிக்கைகள், குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து தோலுரித்து காட்டியது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.